வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பெண்கள் அழுதா வீட்டுக்கு நல்லதில்ல. தத்திரம். இது குடும்பத்துக்கு நல்லதில்ல. செவ்வாய்க்கிழமை அழக்கூடாது. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வரமாட்டா. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். பார்க்கடல் கடையும் போது விஷமும் வந்துச்சு, அமிர்தமும் வந்துச்சு. நல்லதும் வந்துச்சு, கெட்டதும் வந்துச்சு. அந்த மாதிரி வரிசையில வரும்போது நம்ம ஜோஷ்டா தேவி, அதாவது மூதேவி, இவங்களும் வந்தாங்க. இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல்னஸ்ஸா, அவங்கள பார்த்தா யாருக்குமே சந்தோஷம் வராது. அழுக்கா, அசிங்கமா, பொறாமையோட, வறுமையில, சோம்பலா, மகிழ்ச்சியே இல்லை அவங்கள பார்த்தா. மொத்த தேவலோகமும் அப்படியே துயரம் வந்தா மாதிரி அமைதியா ஆயிடுச்சு. அவங்களுக்கு கோவம். பார்க்கடல்லேருந்து நம்ம வந்திருக்கோம், நம்மளை யாருமே வரவேற்கலையே, இப்படி எல்லாரும் துக்கத்துக்கு வந்தா மாதிரி நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு அந்த அம்மைக்கு கோபம். அவங்க வெளியில் வந்து நேராக எல்லார்கிட்டேயும் வரும்போதும் எல்லாரும் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. கோபம் இன்னும் அதிகமாகுமா இல்லையா? இந்த நேரம் பார்த்து அடுத்த பொருள் வெளியில் வருது. அதுதான் மகாலட்சுமி. பார்க்க அழகு, சிரிப்பு, கையில் தங்கங்கள், அதாவது ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க நடையில நிதானம், பொறுமை, மகிழ்ச்சி எல்லாம் இருக்க அவங்க வெளியில வரும்போது மொத்த தேவலோகமும் பிரகாசமா சிரிச்சு மகிழ்ந்தது. இது ஆக்சுவலி ஒரு வைப்ரேஷன் தான். முதல்ல வரும்போது அந்த துக்கம் அவங்க எல்லாருக்குமே வந்துருச்சு. நம்மளையே கூட நிறைய பேர் ஒரு கோட்டுவா விட்டோம்னா அடுத்தவன் பக்கத்துல அது தொத்திக்கிட்டு எல்லாருக்குமே தூக்க கலக்கத்தோட உட்காந்துருவான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்க மாறுச்சு. உடனே அந்த முதல்ல வந்த ஜோஷ்டா தேவிக்கு கோவம். நான் வரும்போது உங்ககிட்ட யாருக்கிட்டேயும் மகிழ்ச்சி இல்லை, என்ன உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல, அதனால என்னுடைய அடுத்தது வந்த தங்கச்சியை பார்த்ததுமே நீங்க சிரிச்சிங்க, ரசிச்சிங்க, சந்தோஷமா இருக்கீங்க. இது ஏன் இந்த கெட்ட குணம்? உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க கத்த ஆரம்பிச்சதுமே மகாலட்சுமி உடனே சொன்னாங்க, அக்கா அக்கா கோச்சுக்காதீங்க, எனக்கு முன்னாடி பிறந்தவங்க நீங்கள், இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. நான் உங்களுக்கு வேணா ஒரு உறுதியை தரேன், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நான் அங்கே வரமாட்டேன். நான் வந்தால் தானே உங்களை எல்லாரும் கேவலமாக பேசுவாங்க, அந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஜோஷ்டா தேவி அப்படின்ற சோம்பலும் துயரமும் அழுகையும் வறுமையும் இருக்கிற இடத்துக்கு மகாலட்சுமி வரமாட்டாங்க. அப்போ நம்ம மகாலட்சுமி வரணும்னா என்ன பண்ணணும்? அந்த வறுமை இருக்கக்கூடாதுன்னா வீட்டை தூய்மையாக வச்சுக்கணும். அடுத்தது அந்த பொறாமை இருக்கக்கூடாதுன்னா மகிழ்ச்சியை வச்சுக்கணும். அடுத்தது சோம்பல் இருக்கக்கூடாதுன்னா துரு துருன்னு எல்லா வேலையும் செய்யணும். சந்தோஷமாக இருந்தோம்னா சுலபமாக மகாலட்சுமி வந்துடுவாங்க. இது புராண நம்பிக்கை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நிறைய பேர் எதுக்காக அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? வீட்டோட ஆதாரம் யாரு? பெண்கள். வீட்டுக்கு ஒரு அழகு சேர்க்கணுன்னாலே வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். ஏன்? ஒரு வீடு அழகாக இருக்கணும்னா மகாலட்சுமி மாதிரி ஒரு பெண் வரணும். அந்த பெண் வந்த அப்புறம் அந்த வீட்டோட நிலைமை மாறும். அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அந்த பெண் வந்துட்டாள்னா வீட்டில் இருக்கிற தூசி துரும்பு கூட வெளியில் போயிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது சுத்தமாக இருக்கும். அடுத்தது தேவையில்லாத பேச்சுக்களை வீட்டில் புழங்க விட மாட்டாள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், யார் துன்பமாக இருந்தாலும் அவளே முன்னாடி தீர்த்து வச்சிருவாள். அந்த அளவு அறிவானவ பெண். அதனால தான் பெண் வரணும்னு. நிஜமாவே ஆண்களுக்கு அந்த அளவு யோசிக்கிற திறன் இருக்காது. இவ வந்துட்டான்னா அந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்யூஷன் சொல்லுவாள். இது இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அதை கேட்டு நடந்தால் நிச்சயம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த பெண்ணை கேவலப்படுத்தி அழ வச்சா என்ன ஆகும்?
முதல் விஷயம், அந்த வீட்டு ஆண்களுக்கு இருக்கிற அந்த தைரியம் போயிடும். எதனால? அந்த பெண்ணை நம்பி தான் அவங்க அந்த வீட்டில் வாழறாங்க. அந்த பெண் துன்பப்பட்டு அழுதான்னு வச்சுக்கோங்க, அவள் கிட்ட இருந்து எந்த பதிலும் அவங்களுக்கு கிடைக்காது. சரியான உணவு கிடைக்காது. அதே மாதிரி வெளியில ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது வாழ்த்து கிடைக்காது. அவ துன்பத்துக்கு இவங்க காரணமாயிட்டா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால தான் அந்த வீட்டு பெண் அழக்கூடாது. இது உண்மைதான், இல்லைன்னே சொல்ல. ஆனா இப்ப காலத்துல என்ன நடக்குது? பெண் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போனோம். இல்லம்மா, அடுத்த வாரம் போலாம். அவ்வளோதான். கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். அவன் சொன்ன வார்த்தை தப்பு இல்லை. அத்தை, எனக்கு இந்த சாப்பாடு செய்ய தெரியாது. சரிம்மா, நான் சொல்லித்தரேன். நான் தான் தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, நீங்க செஞ்சு கொடுத்து நான் செய்யணுமா? அப்படின்னு ஒரு அழுக. இன்னைக்கு எங்க அம்மா அப்பா இங்க வராங்க. இல்லைம்மா, இன்னைக்கு வேணாம், அடுத்த வாரம் வர சொல்லு. ஏன்னா இன்னைக்கு எனக்கு வெளியில போற வேலை இருக்கு. எங்க அப்பா அம்மா உங்களுக்கு கேவலமாயிட்டாங்களா? உடனே குலுங்கி குலுங்கி அழுக. இது எதுக்கு சொல்றேன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க அழறதுனால உங்க குடும்ப மானம் வந்து கப்பல் ஏறி போகுது. எப்படின்னா, உங்க அழுத முகத்தை பார்க்குற உங்க வீட்டில் இருக்கிற பணியாள் முதல்ல உங்க முகத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க? தெரியல, அந்த வீட்டு மருமக அழுகுறா. ஏன்னே தெரியல. மாமியார் எப்படியும் அடிச்சிருப்பா. அந்த மாமியார் என்ன சொன்னாங்கன்னு கூட தெரியாது. ஒரு காஃபில சர்க்கரை இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா வெளியில போற செய்தி வேற மாதிரி தான் போகும். தெரியல, அந்த புருஷன் ஏதோ அடிச்சிருப்பான். அவனுக்கு வேற ஏதோ தொடர்பு இருக்கு. அதனால தான் இந்த பொண்ணை துன்பப்படுத்துறான். அவன் சொன்ன விஷயம் வேற. ஆனா இது காத்துல வேற வேற மாதிரி பறந்து போய் உலகம் முழுக்க தெரிஞ்சிடும். சரி, இதே அழுத முகத்தோட வெளியில போனா என்ன ஆகும்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பார்ப்பான், இந்த பொண்ணு வீட்டில் பிரச்சனை, பாவம் என்ன பிரச்சனைன்னு தெரியல, வருத்தத்தோட இருக்குது. இதுங்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரணும்? அவங்க அவ்வளோ மோசமானவங்க போல இருக்கு. இது எல்லார்கிட்டேயும் பரவும். அந்த வீட்டுக்கு வர வேலை செய்கிறவ கூட யோசிப்பா, அந்த வீடு பயங்கரமான வீடு, ஒரு பூத் பங்களா மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வந்து பெண்ணுடைய அழுகைக்கு காரணம். ஆனா இந்த அழுகை தான் தப்புன்னு நான் சொல்றேன். பெண்கள் எந்த இடத்துலையும் அழக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களை கேவலப்படுத்திக்காதீங்க. எனக்கு புடவை வாங்கி தரல, என்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு போகல, என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பலை, எனக்கு பிடிச்ச விஷயம் இதை நீங்கள் வாங்கின்னு வரேன்னு சொன்னீங்க, ஏன் வாங்கின்னு வரல, என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், நீ ஏன் வரல. சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த அழுகை பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையாகவே இது ஆஸ்கார் அவார்டுக்கு இணையானது. நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. எனக்கு பெண்கள் மேலே கோபம் கிடையாது. ஆனால் உங்கள் மதிப்பை நீங்களே இழந்து போகிறீங்களே, அதுதான் அசிங்கமாக இருக்குது. உங்களுக்கிட்ட திறமை இருக்குது, அதே மனுஷனுக்கு இருக்கிற ஆற்றல் இருக்குது. நீங்கள் பெண், அவர் ஆண், அவ்வளோதான். ஆனால் உங்களால் எந்த செயலையும் செய்ய முடியும். அது ஏன் உங்களுக்கு புரியல? இப்போ நான் ஒரு புராணத்துக்கு வரேன். திரௌபதி, அவளுக்கு ஏற்பட்ட அவமானம் வந்து பெண் குலத்துக்கே ஏற்பட்ட அவமானம். ஒரு பெண்ணை வந்து அவ இருக்கிற சூழ்நிலையில துகிலுரிக்கிறது அப்படின்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திரௌபதி எந்த நிலையில இருந்தா? அந்த மாசத்துல 3 நாள்ல தான் அவளுடைய துகில் உரிக்கணும் அப்படின்ற அந்த பிரச்சனை வந்தது. அதை ஒருத்தர் கூட அங்க இருக்கிற யாருமே புரிஞ்சுக்கல. இந்த சூழ்நிலையில அந்த பெண்ணை துன்புறுத்தக்கூடாது. சாதாரணமா துகிலுரிக்கிறதுன்றது கூட தாங்கிக்கலாம். இந்த 3 நாள் எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல துகிலுரிக்கிறது அப்படின்றது எவ்வளோ பாவமான செயல். அந்த பாவத்துக்கு அவ கொடுத்த பதில் கண்ணீர். அவை அந்த இடத்துல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணல, சண்டை போடல, போராடல.
அவளை நம்பி இருக்கிற அந்த 5 கணவர்கிட்டையும் கேள்வி கேட்கல, ஒண்ணுமே இல்லை. கண்ணீர் மாத்திரம்தான், அந்த அழுக இறைவனை மாத்திரம்தான் நினைக்க வச்சுது. அந்த இறைவன் அவளை காப்பாத்தினாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன? அது 4 செகுத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம், அதாவது அரண்மனைக்குள்ள நடந்த விஷயம். முக்கியமான பெரிய ஆட்கள் இருக்கும்போது கூட அவங்களுக்கு அதை தடுக்க முடியல. அவங்கெல்லாம் இதை தடுக்க முடியாம நினைக்கிற விஷயத்த இந்த கண்ணீர் அத்தனை புருஷனுங்களுடைய மனசையும் கரைச்சி அங்க இருக்கிறவங்களெல்லாம் இந்த கௌரவர்களை கேவலமா நினைக்க வச்சுது. அவங்கள பழி வாங்கறதுக்கு காரணமாச்சு. உலகத்துக்கே தெரிய வச்சா அவளுடைய பிரச்சனைய. அந்த அழுகை மூலியமா மீட்டிங் போட்டு பேசல, ஒண்ணுமே இல்லை. அந்த அழுகை மூலியமா உலகத்துக்கே புரிய வச்சு மகாபாரத போர் வர்றதுக்கு திரௌபதி காரணம் அவளுடைய கண்ணீர். அந்த கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூவேஷன் இருக்குது, ஆனா நம்ம கேவலமா பயன்படுத்துறோம். அடுத்த விஷயம், சீதாதேவி சீதையை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போகும்போது அவங்கள ஸ்ரீலங்கால வச்சுட்டாங்க, இலங்கையில வச்சுட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணை தனியா நம்ம ராமாயணத்தை முழுக்க பேசல, குறிப்பிட்ட அந்த பெண்மணிகளை தான் பேசுறோம். அந்த பெண்ணை கைதி பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல எல்லாமே அரக்க குலம்தான். ஒரு முகம் கூட அவளுக்கு தெரியாது. இந்த இடத்துல அவளுக்கு பயம், அதை விட வேதனை. நம்ம காப்பாற்றப்படுவோமா இல்லையா? இந்த இடத்துல கண்ணீர் வரலன்னா எப்படி? பயம், நம்ம காப்பாற்றி திரும்பவும் நம்ம ஊருக்கு போவோமா இல்லையா? இல்லை நம்ம வாழ்க்கை இங்கேயே இருந்துருமா? ஏன்னா நம்மளை கடத்தினது நம்ம கணவருக்கு இல்லை நம்ம குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா? இது எவ்வளோ முக்கியமான விஷயம். அப்போ அந்த சீதையுடைய கண்ணீர் அதுக்கு பதில் சொல்லுது. ஒரு எங்கேயோ உட்காந்துருக்க ராமருக்கு இவன் எங்க இருக்கிறான்ற விஷயத்த உயிரை கையில பிடிச்சி ஜடாயி சொல்லுது. ஒவ்வொரு விஷயமா இந்த பிரபஞ்சம் அந்த கணவருக்கு புரிய வைக்குது. அவ இந்த பக்கம்தான் போனா, இந்த பக்கம்தான் இருந்தா அப்படின்னு இயற்கையே அவளுக்கு, அதாவது ராமருக்கு புரிய வைக்குது. அதுக்கப்புறம் அந்த கண்ணீருக்கு அவளுக்கு பயப்படுறத நினைக்கும் போது ஹனுமன் போய் அந்த கணையாழிய கொடுக்கும்போது தைரியம், இதுக்கு மேல நம்ம அழுக இங்க தேவைப்படாது. ஏன்னு கேட்டா கண்டிப்பா கணவருக்கு தெரிஞ்ச அப்புறம் அவர் நம்மளை காப்பாத்திடுவாரு, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நம்பிக்கை வந்த அப்புறம் அந்த இடத்துல அவ வாழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் பெரிய போர் வந்துச்சு. அவ துயரத்துக்கு விட கிடைச்சிது. முதல் விஷயம், மனசுல திரௌபதிக்கு உறுதி இருந்தது, தைரியம் இருந்தது. எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை இந்த உலகத்துக்கு தெரியணும், இதனால என் மானம் போனாலும் கவலை இல்லை. மானம் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மானத்தினால தான் இந்த போர் அப்படின்றது உலகத்துக்கு தெரியணும். இந்த தைரியம் அந்த திரௌபதிக்கு இருந்தது. ரெண்டாவது, சீதாதேவிக்கு இருந்தது, பயப்படாத, வருத்தப்படாத, வேதனைப்படாத, எந்த இடத்துல விழுந்தாலும் எழுந்து நில். இதுக்காக உன்னை யாரும் கேவலமா நினைக்க மாட்டாங்க. திரும்பவும் நீ உன் நாட்டுக்கு போக போற, அங்க அதே மகாராணியா தைரியத்தோட வாழ். இதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு அவங்கள துணிச்சல் பெற வச்சது இந்த கண்ணீர், சீதாதேவியுடைய கண்ணீர். அடுத்த விஷயம் நம்ம சாவித்ரி, சத்தியவான் சாவித்ரி. சாவித்திரிய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டா. ஆனா அவனுக்கு ரெடியா மரணம் இருக்கு. எந்த நிமிஷம் வேணும்னாலும் இறக்கலாம், தெரிஞ்சே தான் கல்யாணம் பண்ண. ஆனா அந்த காதலுக்காக தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் கையேந்தி நிக்கல. என்னுடைய கணவர் இறக்க போறாரு, நான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்ல. நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை சரியில்லைன்னா நான் தான் சரி பண்ணணும்.
அதுக்காக நான் போய் எங்க அப்பா அம்மா கிட்ட நிக்க மாட்டேன். அவன் அரசனா இருந்தா கூட எனக்கு தேவையில்ல. என்கிட்ட தைரியம் இருக்குது. ஏன் பெண்ணால சாதிக்க முடியாதா என்ன? என்னால எல்லாமே முடியும். ஆணால மாத்திரம் சாதிக்க முடியும்னு கிடையாது. பெண்ணாளுக்கும் அதாவது பெண்ணாலையும் எல்லா விஷயத்துக்கும் சாதிக்கக்கூடிய சக்தியும், திறமையும், ஆற்றலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க உலகத்துல பார்த்துனீங்கன்னா, வசதி இருக்கும், பணம் இருக்கும். ஆனா ஆண் பயத்துல கோழைத்தனமா இருப்பான். பெண்கள் கிட்ட வறுமை இருந்தாலும், பணம் இல்லைன்னாலும் அடுத்த கட்டத்துக்கு எப்படியெல்லாம் போக முடியுன்ற திறமை இருக்கும். யாருக்கும் யாரும் சலிச்சவங்க கிடையாது. இந்த சாவித்திரி என்ன பண்ணா? தவத்துல உட்கார்ந்தா. மாமியார் மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு, இதுல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. பெண்ணுக்கு எல்லாமே சமாளிக்கக்கூடிய திறன் இருக்குது. உலகத்துல அதிகமான வலி பிரசவ வலி. அதையே தாங்குறவ சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுது ஆர்ப்பாட்டம் செஞ்சு உலகம் முழுக்க பரவ வச்சு உங்களை ஏன் எல்லாரும் அசிங்கப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க? இதனால உங்களுக்கு தான் அவமானம். ஆண் எந்த அவமானத்தையும் பெருசா நினைக்கவே மாட்டான். அவன் அதெல்லாம் வந்தா கூட அடுத்த நிமிஷம் வேற எங்கேயாவது கிளம்பி போயிடுவான். நீங்க அழறதுனால உங்களுடைய ஆற்றல் கம்மியாகும். இந்த சாவித்திரி என்ன பண்ணா? வந்தது எமனே இருந்தாலும் பதிலுக்கு பதில் கொடுத்து துணிச்சலா செயல்பட்டு யமன் எடுக்க வந்த உயிரை திருப்பி கொடுக்கவே மாட்டாரு. ஆனா இந்த பெண்ணோட வாக்குவாதத்துக்கு பயந்து அந்த உயிரை திருப்பி அவ கையிலேயே கொடுத்துட்டு, அம்மா நீயே எப்போ காலம் முடியுதுன்னு தெரியுதோ அப்பவே அனுப்பி வையின்னு ஓடி போயிட்டார். எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் இந்த அழுகையை வச்சு நிறைய செயலை சாதிக்கலான்னு நினைக்கிறீங்க. குழந்தை பிறந்ததா உடனே நினச்சிக்கிறீங்க. புருஷன்கிட்ட என்ன என்ன கேட்கணும்? அவன் கற்பக மரமா? நீங்கள் கேட்கறதெல்லாம் உடனே கொடுக்கறதுக்கு வாழ்க்குங்க. அன்பால தாங்க ஒன்னொன்னையும் மாற்ற முடியும். ஸ்பாட்டில் மாற்றணுன்னா அவன் ஒரு ரோபோவாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு கற்பக மரமாக இருக்கணும். நீங்கள் கேட்டதெல்லாம் டக்கு டக்குன்னு கொடுக்குற அளவுக்கு. எனக்கு பெருசாக வீடு வேணும், 5-6 கிரவுண்டில் வேணும், என் ஃப்ரெண்டு வச்சுருக்கா அதே மாதிரி வேணும், அதில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு ரூமு, என்னுடைய நண்பர்கள் கூட பேசுறதுக்கு ஒரு அறை. குடும்பன்றது என்ன? எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் இங்கே உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நல்லா வச்சுருக்கணும் முதல்ல. இது நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியல. உங்களுக்கான சொல்யூஷனும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியல. நீங்கள் அங்கே போனதுமே அந்த ராஜ்யம் உங்கள் கைக்கு வரணும். இது திருட்டுத்தனமாக ஒருத்தர்கிட்ட இருந்து அரசாட்சியை பிடுங்கிறதுக்கு சமம். உங்களுடைய திறமையால் ஒவ்வொரு பெரிய மன்னனும் இன்னைக்கு பேசப்படுறதுக்கு காரணம் என்ன? அவன் துணிச்சலாக ஜெயிச்சு வாங்கினது. அதை ஏமாற்றி சூழ்ச்சியால் வாங்க நினைக்காதீங்க. அது உங்களுடைய வம்சத்தை பாதிக்கும். உங்ககிட்ட ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டேன். அன்பால் வெல்லலாம். கல் கூட கரையுதுங்க. கல் கூட நீங்கள் உடைக்கும் போது கூட லேஸில் உடையாது. சின்ன விதை அன்பா கிட்ட போச்சுன்னா அந்த பாறை கூட வழி விட்டு அந்த இடத்துல அந்த விதைய முளைக்க வைக்குது. உங்ககிட்ட அன்பை விட்டுட்டு ஆயுதத்தை எடுக்கக்கூடாது. அதுவும் எந்த மாதிரி ஆயுதம்? உணர்ச்சி சம்பந்தமான ஆயுதம். குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தையோட நான் உன் வீட்டுக்கு வரணும்னா உங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடாது, உங்கள் அப்பா வீட்டில் இருக்கக்கூடாது, உங்கள் தம்பி பொண்டாட்டி வீட்டில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக வீடு வேணும், மாதம் எனக்கு 2 லட்ச ரூபாய் வேணும். இதெல்லாம் என்ன விஷயம்? எனக்கு புரியல. ஏன்னா உலகத்தில் நடக்கிற முக்காவாசி விஷயம் இதான். நீங்கள் ராணி, நீங்கள் ஏன் அடிமையாக நினைக்கிறீங்க? ராணின்னு எதுக்கு சொல்கிறேன்னா, ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு புருஷனாக இருந்தால் கூட
அவன் களிமண்ணா இருந்தா கூட ஒரு பெண் நினைச்சா அவனை சிறந்த அரசனாக்கி அவன் பக்கத்துல மகாராணியா உட்கார முடியும். அதே பெண் நினைச்சா ஒரு வீரனா சூரனா இருக்கிற ஒரு அரசனை அடிமையாக்கி நம்ம மகாராணியா இருக்க நினைச்சா அது உங்களுக்கு உங்களே கேவலப்படுத்திக்கிறதுக்கு சமம். இந்த அழுக எதனால வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா, முதல் விஷயம், நீங்க வீட்டில் அழறதுனால உங்களை சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் வெளியேறும். நீங்க அடிக்கடி இந்த அழுகை என்னைக்காவது ஒரு நாள் இருந்தா அந்த அழுகைக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும். எதுக்காக இவ அழறா, மொத்த குடும்பமும் நடுங்கி போயிடும். ஏன்னா ஒருத்தி வந்து வளைஞ்சி வளைஞ்சி அந்த வீட்டு நல்லதுக்கு எவ்வளோ செய்யும் போது ஒரு கண்ணீர் அவங்கள பயமுறுத்தும். அவளை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு மொத்த குடும்பமும் வரும். ஆனா அந்த அழுகை அடிக்கடி இருந்தா, ஐய அந்த பக்கம் போக வேணாப்பா, அது வேற எப்ப பாரு உம்முன்னு அழுதுன்னு இருக்கோம், நமக்கு தான் பிரச்சனை, நம்ம போற நல்ல விஷயம் கூட நடக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை ஒதுக்குற அளவுக்கு வாழ்ந்தது யாரு? நீங்க தான். நிறைய இல்லங்கள்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த குடும்பம் முதல் மூத்த அண்ணி வந்த அப்புறம் தன்னுடைய மச்சனை, நாத்தனார் அத்தனை பேரையும் அவ தான் தாயா இருந்து வளர்த்திருப்பான். இதனால அம்மா கிட்ட பேசுறத விட அத்தனை உறவுகளும் அந்த தாயான அண்ணி கிட்ட தான் பேசுவாங்க. இது அந்த காலத்துல இருந்ததுங்க. ஆனா இப்பெல்லாம் எங்களுக்கு கொடுமையா இருக்கு. பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு உங்க கணவனுடைய இன்னொரு முகம் தெரியுதா? தப்பே கிடையாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு நிதானமா யோசிங்க. சரியான முடிவா இருந்தா டக்குன்னு எடுங்க. ஆனா கடைசி வரைக்கும் உங்க பாதையில இருந்து மாறாதீங்க. இவங்க சொன்னாங்க, எங்க அம்மா அழுகுறாங்க, போய் வாழு, அப்புறம் நம்ம இழுத்த இழுப்புக்கு அவனை வர வைக்கலாம். நான் ஓப்பனாவே உங்ககிட்ட பேசுறேன். நாம எந்த இடத்துல அவனை இழுக்கலான்றத நான் உனக்கு அழகா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு பிடிக்கலையா? வேணான்னு விட்டுருங்க. ஒரு உயிரை வதைக்கக்கூடிய, துன்பப்படுத்தக்கூடிய தப்புகளை செய்யாதீங்க. குழந்தை பிறந்த உடனே கையில வச்சுக்கிட்டு, இந்த குழந்தைய உங்க அப்பா அம்மா பார்க்கணும்னா என்கிட்ட நீங்க இப்படிதான் நடக்கணும். அப்பதான் நான் காமிப்பேன். அதுவும் இப்ப காமிக்க மாட்டேன். 10 நாளைக்கு ஒரு வாட்டி காமிப்பேன். 5 நாளைக்கு ஒரு வாட்டி காமிப்பேன். நீங்க யாருங்க இதை செய்யறதுக்கு? அந்த குழந்தைங்க மனசுலயும் விதைகளா நீங்க ஒண்ணுமே இல்லாம கேவலமா சண்டை போட்டு வந்தத வீர தீரமா சொல்லி அந்த மனசுல வந்து அந்த குடும்பத்தாரை பத்தி தவறா பேசுறீங்க. அதுவும் இல்லாம வெளி உலகத்திலையும் அவங்கள வந்து தவறா நினைக்க வைக்கிறீங்க. அவங்க யாருமே உங்களை யாரையுமே பார்த்ததில்லை. ஆனா உண்மையான தப்பு இருந்தா அப்படிப்பட்ட குடும்பம் உங்களுக்கு தேவையில்லை. திரும்பி நீங்க மன்னிச்சு அந்த குடும்பத்துக்கு சில பாயிண்ட்டுகள் எல்லாம் வச்சு இதெல்லாம் எனக்கு சரி செஞ்சா வரேன்னா, இது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த குடும்பம் நல்ல குடும்பம்தான். ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்துறதுக்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறீங்க. அப்படிதான் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அழுக வந்து வலிமையானது, ஆற்றல் மிகுந்தது. தேவைப்படும் போது நீங்க அழற அழுகை வந்து மொத்த குடும்பமும் தலை வணங்கி தான் ஆகணும். ஏன்னா இது சாதாரண கண்ணீர் கிடையாது. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு முகத்தை தூக்கி வச்சிருக்கிறது நிம்மதி இல்லாம போகும். அந்த காலத்துல மிக பெரிய முனிவர்கள்லாம், திருவள்ளுவரா இருக்கட்டும், திருமூலரா இருக்கட்டும், எல்லாம் எவ்வளோ பெரிய முனிவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு பொண்டாட்டி இருப்பாங்க. அவங்க இவ்வளோ நல்ல விஷயம் எழுத காரணம் யாரு? அவங்களுடைய மனைவி. அதே மாதிரி இறைவன்கள் எத்தனையோ நல்ல செயல்களை செய்கிறாங்க. அதுக்கு காரணம் யாரு? துணைவி. ஒவ்வொரு அரசனும் எத்தனையோ நாட்டை வந்து வென்று வெற்றி வாகை சூடி மகா சக்கரவர்த்தியா ஆவறது யாரு? அவருடைய மனைவியுடைய துணை தான்.
ஒன்றுத்துக்கும் அவ கேள்வி கேட்டுட்டு இம்சை பண்ணிட்டு கேளுங்க. ஆரோக்கியமான கேள்வியா கேளுங்க. மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிங்க. அதுக்குன்னு உங்களை கொடுமைப்படுத்துற இடத்துல சிரிக்க சொல்ல. அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை நீங்க யோசிச்சு, ஏன்னா உங்களுக்கு அறிவு இருக்கும், யோசிச்சு யாருடைய ஆலோசனையும் கேட்காம நீங்களே சிறப்பான முடிவெடுத்து அந்த குடும்பத்துல இருந்து விலகி வந்துருங்க. ஆனா திரும்பவும் அந்த குடும்பத்தை எதிர்பார்த்து வாழணும். திரும்பி வந்தா மன்னிக்கலாம். எந்த முகத்தோட திரும்பி அந்த வீட்டுக்கு போக முடியும்? அந்த குடும்பத்துல இருக்கிற நாய், பூனை, உயிருள்ள அத்தனை ஜீவன்களையும் நம்ம அவமானப்படுத்தியாச்சு. இல்லாத விஷயத்த சொல்லி அசிங்கப்படுத்தியாச்சு. எனக்கு தெரிஞ்சு கணவர் பண்ண ஒரு தப்புக்காக மனைவி என்னுடைய மச்சனை என்னுடைய கையை பிடிச்சி இழுத்தாரு. யோசிச்சு பாருங்களேன், அவன் என்ன பாவம் பண்ணான்? அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனா இல்லாத தப்ப சொன்னா சீக்கிரம் நமக்கு விடிவு கிடைக்கும்ட்டு நீங்க தப்பு பண்றீங்க. இல்லாத விஷயத்த சொல்லக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது உங்க வாழ்க்கையில உங்களோட மேல இருக்கிற மரியாதை, மதிப்பு குறைஞ்சிரும். பெண்ணுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது. ஒரு பெண்ணை பார்த்தா நீங்க வெளியில போகும்போது வணங்குற மாதிரி இருக்கணும். உங்களை கேவலமா பார்க்கறதும் வணங்குறதும் நீங்க நடக்கிற முறையில தான் இருக்குது. அதுக்காக விபூதி பட்டை அடிச்சுக்கிட்டு காவி ஆடை போட்டுக்கிட்டு நான் வெளியில போக சொல்ல. நம்ம நடக்கிற, நம்ம பேசுற, நம்ம பண்ற ஒரு ஒரு விஷயமும் பெண்களாலேயும் நல்லவங்களா வாழ முடியும். அப்போ அத்தனை பேருடைய மனசும் உங்களை பார்க்கும்போது கையெழுத்து கும்பிட வைக்கும். இந்த பெண்ணா ரொம்ப நல்லவங்க அந்த அம்மா, அதுக்குன்னு டெய்லி கோயிலுக்கு போக சொல்ல, நான் விபூதி பட்டை அடிச்சுக்க சொல்ல ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய ஒழுக்கம் உங்களை பார்க்கும்போதே தெரியணும். அதே மாதிரி நிமிஷத்துல அடுத்தவங்க இவன் மோசமானவன் கணக்கு போடுறதும் நம்மளுடைய உடையும் நம்ம நடந்துக்கிற முறையும் தான். நமக்கே சில விஷயம்லாம் தெரியுங்க, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது மற்றவன் பார்வைக்கு தவறு அப்படின்னு தெரியும். ஆனா அதை மீறி தான் நம்ம என்னுடைய உரிமை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது உரிமை இல்லை, அது உங்களுக்கு அழிவுக்கான பாதைக்கு அழைச்சிட்டு போற வழி. அதனால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ தொலைவு சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் உரிமைன்ற பேர்ல தப்பான விஷயத்த ஆயுதமா எடுக்கிறீங்க. கண்டிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்யூஷன் இருக்குது. உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க. கண்டிப்பா பெரியவங்க, அந்த கால பெரியவங்க பெண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ட்டு பேசுவாங்க. இப்ப இருக்கிறவங்க வர்றதுக்கு நேரம் இல்லாம உங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க. ஃபோன்லேயே மொத்த விஷயமும் சொல்லிடுறாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் நீங்க ஃபோனை எடுத்தீங்கன்னா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாருடைய தகவலும் உங்க வீட்டுக்கு போகுது. ஆனா அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இங்க இருக்கிறவங்க கிட்ட பழகி இருக்க மாட்டாங்க, பேசி இருக்க மாட்டாங்க. ஆனா மொத்த விஷயமும் அவங்களுக்கு போயிட்டு இதனால என்ன ஆகுதுன்னா மொத்த பேரும் இந்த குடும்பத்தை வெறுக்கிறாங்க. இந்த குடும்பத்தை வெறுக்கிறது இல்லாம உங்க கணவரையும் மரியாதை இல்லாம நடத்துறாங்க. அப்பேற்பட்ட பார்வதி தேவியே தன்னுடைய கணவருக்கு மரியாதை கொடுக்காத அப்பா வீட்டுக்கு வந்தது தப்புன்னு உணர்ந்தாங்க. நம்ம கணவரையோ கணவர் குடும்பத்தையோ எந்த இடத்துலையும் கேவலமா பேசக்கூடாது. ஒரு பிரச்சனைன்னா தைரியமா நீங்க எதிர்கொள்ளுங்க. இல்லைன்னா வீட்டு துணையோட எதிர்கொள்ளுங்க. இல்லை அது தீக்கிற விஷயம் இல்லை அப்படின்னா வெளி உலகத்துக்கு தைரியமா திரௌபதி மாதிரி மொத்த குடும்பத்தையும் நீங்க கேவலப்படுத்துங்க. தப்பே கிடையாது. ஆனா உண்மையா இருக்கிற பட்சத்துல உலகத்துக்கு தைரியமா புரிய வைங்க. அது தப்பே கிடையாது. எந்த இடத்துலையும் பயப்படக்கூடாது. தைரியம் உங்களுக்கு அதிகமா இருக்கணும். இந்த அழறதுக்கு காரணம்ன்றது சில இடத்துல ஆண்கள் எடுத்த முடிவு கூட. தன்னுடைய குடும்ப ரகசியம் வெளியில போயிடும். இவ அழுதாள்னா பார்க்குறவங்க நம்ம குடும்பத்தை தப்பா நினைப்பாங்க அப்படின்னு அடக்கி ஆள கூட இந்த அவமானப்படுத்திட்டு அழக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயம் கூட இருக்கு. நான் சொல்றது உண்மையான அழிவுக்கு தீர்வு, உண்மையான அழுகைக்கு தீர்வு.
உங்களுக்கு உண்மையிலே அந்த மனுஷனால பிரச்சனைன்னா வெளியில கொண்டு வாங்க, தைரியமா சொல்லுங்க. அப்பதான் இன்னொரு பெண் அந்த வாழ்க்கையில போய் துன்பப்பட மாட்டா. ஆனா நம்ம கிட்ட தப்பு இருந்து இன்னொருத்தருடைய குடும்பத்தை மொத்தத்தையும் அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, யோசிச்சு பாருங்களேன் தங்கம். ஒருத்தரை கஷ்டப்படுத்தினா கூட கர்மா பெரிய விஷயம். ஒரு குடும்பம் முழுக்க அந்த வீட்டில் வாழற நாத்தனாரு, மச்சனை, மச்சனை பொண்டாட்டி அப்படின்னு குடும்பம் மொத்தத்தையும் இழுக்கிறது, அத்தனை பேருடைய துன்பத்துக்கு நீ காரணமாகணும் மகாராஜா. யோசிச்சு பாரு, உனக்கே இது புரியும். அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இதனால அவங்க அத்தனை பேருடைய நல்ல பெயரும் கெட்டு போயிடும். அவங்க யார் யாருன்னு உனக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. ஒருத்தன் ரொம்ப பக்தியா இருந்திருப்பான், கடவுளை மற்றும் நம்புறவனா இருப்பான். இன்னொருத்தி யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு வாழறவளா இருப்பா. ஆனா நீ போன 2 மாசத்துல இவ்வளோ விஷயம் புரிஞ்சுக்கிறது எப்படி உன்னால முடியுதுன்னு எனக்கு தெரியல. அதனால ஒரு ஒரு விஷயமும் யோசிச்சு சிந்திச்சு முடிவெடு. உன்னுடைய அழுக உண்மையா இருந்தா போராடு, தப்பே இல்லை. அங்க என்ன தவறு நடக்குதோ வெளி உலகத்துக்கு கொண்டு வா, உலகத்துக்கே தெரியவை. ஆனா இல்லாத தவற வெளி உலகத்துக்கு சொல்லி அவமானப்படுத்தாத. அது கிட்டத்தட்ட எத்தனையோ உயிரை பாதிக்கும். புரிஞ்சுதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.